திருப்பாவை பாசுரம் 3. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்று நீராடினால் தீங்கன்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னலோடு கையழுகள பூங்குவளை போதில் புரிவண்டு கண் படைப்ப எங்காதே புக்கிருந்து சீர்த்த முல்லை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் எங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவாய். இந்த பாடல்ல வாமன அவதாரத்தை ஆண்டாள் குறிப்பிடுறாங்க. திவ்ய தேசத்துல ஒன்னான திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாளையும் இதுல அவ்வளவு அழகா சொல்லி இருக்காங்க. இந்த பெருமாளுடைய நாமத்தை நாம சொல்லி நீராடி இந்த பாவை நோன்பு நாம நோக்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, எந்த கஷ்டமும் இல்லாம மாசம் மும்மாறி பெய்யுமா. இப்படி மாதம் மும்மாறி பெய்யறதுனால நெல்லு எல்லாம் நல்லா விளைஞ்சு வரும். அந்த நெல்லு நல்லா விளைஞ்சு வருது, அது எவ்வளவு தண்ணி எல்லாம் எவ்வளவு செழிப்பா இருக்கும் அப்படின்னா, அந்த வயலுக்கு நடுவுலயே மீன்கள் எல்லாம் துள்ளி விளையாடுமா. அவ்வளவு செல்வ செழிப்பா பச்சை பசுமையா அந்த ஊரே இருக்குமா. அப்படி பசுமை நிறைந்த ஊரா இருக்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாம் குடம் குடமா பால் கொடுக்குமா. இப்படி வற்றாத செல்வம் அந்த பெருமாளுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க கோதை நாச்சியார்.